வந்து வேண்டாம், ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எதையும் ஞாபகப்படுத்தாத. போதும். நான் சொல்ல வந்தது என்னன்னு கொஞ்சம். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அந்த லெட்டர் நான் எங்க அண்ணன் கையில கொடுக்கல. அது எப்படி அவர் கைக்கு போயிடுச்சு? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருன்னு சொல்றது தானே வந்த? இல்ல. பின்ன? நான் உங்களை விரும்புறேன்னு சொல்ல வந்தேன். இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விரும்புறேன். அப்பனா உங்க அண்ணன் கிட்ட என்ன கூட்டு போவியா? அவங்க முன்னாடி நீ என்ன விரும்புறேன்னு சொல்லுவியா? சொல்லு. அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப மரியாதை திரும்பி போ. போ. எங்க குடும்ப பழக்கம் வேற, உங்க குடும்ப பழக்கம் வேற. ஒண்ணு சேர்த்து ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க தான் வேணுங்கிற முடிவோட தான் நான் இங்க வந்திருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எங்க அண்ணங்க கிட்ட இத பத்தி பேசுவேன். முதல்ல எதிர்த்தாலும் அப்புறம் சம்மதிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சொல்றதெல்லாம் என்னால முடியாது. இப்ப கூட என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். போட்டுமா? சொல்லுங்க. நான் போறேன். ஓ மனசை கெடுத்தது யாருமா? 2-3 நாளாவே நீ ஒரு மாதிரியா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஒண்ணு இல்லண்ணே. ஏதோ இருக்கு. காலையில நான் போகும்போது வரும்போதெல்லாம் சின்ன புள்ள மாதிரி ஓடி வந்து என் கழுத்தை கட்டிப்பிடிச்சு கலகலன்னு பேசுவேன், சிரிப்பேன். ஆனா 2-3 நாளா நீ என்ன பார்க்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசல. நான் ஏதாவது தப்பு பண்ணனா சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. வினி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லண்ணே, யார் மேலேயும் தப்பு இல்ல. அம்மா, நீ இந்த குடும்பத்தோட விளக்கு. அது காத்துல ஆடவும் கூடாது, கருகிடவும் கூடாது. நான் எப்பவும் போல சந்தோஷமா தான் இருக்கேன். வீணா என் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. ஏண்டா, அவதான் சொல்றாள் அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. அப்புறம் ஏன் அவளை போட்டு தொந்தரவு பண்றீங்க? வாங்கடா. நான் என்னமோ கோவத்துல அம்மா கிட்ட கொடுத்த சால்வையை திருப்பி வாங்கிட்டேன். அதனாலதான் நீ என்கிட்ட பேசாம. அண்ணே, நான் அன்னைக்கு ராத்திரி அதை திருப்பி கொடுத்துட்டேன். நீ வேணா அம்மா கிட்ட கேட்டு பாரு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. இல்ல நிச்சயமா இல்ல. இல்ல. சரி, நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன்டா. கர்த்தர் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், என் அண்ணனுக்கு மேல சத்தியம், நான் எப்பவும் வழி தவறி போக மாட்டேன். வேண்டாம். நிறுத்துறா. வயசு பொண்ண கழுத்தை பிடிச்சு தள்ளுறியே, அறிவு இருக்காடா உனக்கு? அது அவகிட்டே கேளுமா. காலேஜுக்கு போகாம சினிமா பீச்னு ஊர் சுத்திட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நான் மட்டும் அங்க சரியான நேரத்துல போறேன்னா இவள பைக்ல கொண்டு போயிருப்பாங்க தெரியுமா? சும்மா இரு. அவனுக்கு இவ பின்னாடி சுத்திட்டு இருந்தா இவ என்ன பண்ணுவா? என்ன சொல்ற நீ? அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. என்ன சொன்னா? ஒண்ணும் தெரியல, பாப்பா சொன்னாலவா?
கோவம் வந்தா உனக்கு என்ன பேசுறேன்னு தெரியாது. நம்ம தங்கச்சி நம்ம கிட்ட போய் சொல்லுவாளா? என் முன்னாடி அம்மா முன்னாடி சத்தியம் பண்ணிட்டா. நம்பிக்கை இல்லைன்னா உன் முன்னாடி சத்தியம் பண்ண சொல்றேன். வா வா. சத்தியம் பண்ணட்டுமா? சத்தியம் பண்ணுமா? கர்த்தர் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், என் அண்ணனுங்க மேல சத்தியம், நான் எப்பவும் வழி தவறி போக மாட்டேன். போதும் போதும் அண்ணே, கூட்டு போங்க. வாமா. அண்ணே, அந்த பசங்க எங்க தங்கி இருக்காங்க? அதான் அந்த 3 பேர் முட்டையை பேத்துட்டல, அப்புறம் என்ன? நீ கொடுத்தது போலீஸ் அடி, டிஞ்சர் போட்டா சரியாயிடும். ஆனா நான் கொடுக்குற அடியில அவங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலை கக்க வைப்பேன். ஏய், ஆளுகளை காலி பண்ணிடாதடா. சும்மா 4 தட்டு போதும். அட்ரஸ் என்ன? கேப்டன் தர்மராஜ், சென்ட் தாமஸ் ஸ்ட்ரீட். எஸ் ஆர் நோ, ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகமா இருக்கு. நேர்ல வேண்டாம், பதில் கடிதத்துல தந்தா போதும். ஐ லவ் யூ ஜீவா, கேர் ஆஃப் கேப்டன் தர்மராஜ், சென்ட் தாமஸ் ஸ்ட்ரீட். நீதான் அவனை வர சொன்னியா? அண்ணே, நீ சொல்லித்தான் இங்க வந்தானா? டேய் ஜீவா, நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. மினியோட அண்ணனுங்க 3 பேரும் வெறி பிடிச்சு அலையறானுங்க. அவனுக்கு கண்ணுல மட்டும் பட்டிங்க, உங்க 2 பேரும் கதையும் முடிஞ்சிடும்டா. ஜீவா, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா கருமாதியை தான் பாப்பம் போல் இருக்குடா. அதனால உங்க உறவை வேண்டாண்டா. என்னடா சொன்ன? நான் கூட்டிட்டு போவேன்டா, எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும். அங்க எவன் வரான்னு பாத்துறேன். அப்படின்னா உடனே கிளம்புங்க ப்ளீஸ். வா ஜீவா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். வா. பைக் இங்கே இருக்கட்டும், கார்ல வந்து ஏறு. வா மினி. 2 பேரும் இல்ல, நீ மட்டும் வந்தா போதும். அப்பா, மினி தெரியும், அதனாலதான் நீ மட்டும் வான்னு சொன்னேன். முடியாதுப்பா, இவ இல்லாம வரமாட்டேன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணுங்கிறதுக்காக உங்க அம்மா ஏறாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. உனக்கு விவரம் தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல எங்க 2 பேருக்குள்ள என்னைக்காவது சண்டை வந்திருக்கா? இல்ல அவன் மனசு நோக்கிற மாதிரி நான் நடந்திருக்கேனா? இப்போ உன்னை நினைச்ச வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. மகாலட்சுமி மாதிரி உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவு மாதிரி இல்ல. அப்பா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவ எல்லாம் என்னால் வர முடியாது. ஏன்டா இப்படி பண்ண?
என்னடா இதெல்லாம்? அவன் சொன்னது போயிடா. மினி அப்படி சொல்லியிருக்க மாட்டான். வேண்டாம், அவளும் வேண்டாம், அவ பல போன காதலும் வேண்டாம். நீ மேல அவளை பார்க்க மாட்டேன், அவ கூட பேச மாட்டேன், அவளை பத்தி நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. சத்தியம் பண்றா. டேய் கேசவா, இப்ப நீ சத்தியம் பண்ணலைன்னா உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. சரி, இனிமே என்னோட மினியை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நினைக்க கூட மாட்டேன். இது சத்தியம்.